நெல்லை தென்காசி தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதுவரை 8 பேரை கைது செய்திருக்கிறோம், மேலும் சிலரை தேடி வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை தென்காசி தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. 4 இடங்களில் ஒரே கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, நெல்லை தென்காசி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் வெளியாகியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள்? திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவு மர்ம கும்பலானது சாலையில் சென்ற பொதுமக்கள் மற்றும் திருமண வீட்டிற்கு வந்திருந்த பொதுமக்கள் என அனைவரையும் சரமாரியாக வெட்டி காயம் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 சிறார்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கும்பலை பிடித்து விசாரணை நடத்தியதை பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதே கும்பல் தான் கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவு அம்பாசிமுத்திரம் பகுதியில் நடந்து சென்ற மணிகண்டன் என்பவரை தாக்கி அவரிடம் வழிப்பறி செய்திருந்ததும், அதே கும்பல் தான் வாகைக்குளம் பகுதியில் மற்றொருவரிடம் வழிப்பறி செய்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. மொத்தமாக இந்த கும்பல் கடந்த 2 தினங்களில் மட்டும் 4 சம்பவங்களில் ஈடுபட்டது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக அம்பாசமுத்திரம், மானூர் மற்றும் ஆலங்குளம் உள்ளிட்ட 3 காவல் நிலையங்களில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிந்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்கள் முதற்கட்டமாக திருட்டப்பட்ட வாகனங்கள் என தெரிய வந்திருக்கிறது. வகையால் இப்போது திருடப்பட்டது என்பது குறித்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் ட்ரோன் கேமரா காட்சிகள் என்பது காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த காட்சிகள் அடிப்படையில் தான் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக நெல்லை சரக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு யாரும் தொடர்பில் இருந்திருக்கிறதா அல்லது இவர்கள் மது போதையில் இருந்திருக்கு வேறு யாரும் உதவி இருந்தார்களா என்பது குறித்தும் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சம்பவம் நடந்த அந்த பகுதியில் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் படுகாயமடைந்த அனைவரும் தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனந்த், இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மேலும் சிலரை தேடி வருகிறோம்னு காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை தேடும் பணி என்ன கட்டத்துல இருக்கு? என்னென்ன கோணங்கள்ல அவங்கள தேடிட்டு இருக்காங்க? மற்றொரு புறம் பொதுமக்களும் அச்சத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க? நிச்சயமாக ஆனந்தி, இந்த சம்பவம் நடந்த இந்த 3 பகுதிகளிலுமே ஏற்கனவே தற்போது காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிராமங்களில் ஏற்கனவே நெட்டூர் கிராமத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியும் காவல்துறை பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என காவல்துறை தரப்பில் தொடர்ந்து அறிவுரை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இவர்கள் 8 பேரையும் அடைக்கலம் கொடுத்ததாகவும், இவர்களுக்கு இந்த மது வாங்கி கொடுத்தது மற்றும் இருசக்கர வாகனத்தை திருட உதவியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாக நெல்லை தென்காசி தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் வெளியாகியிருக்கிறது. இதுவரை 8 பேரை கைது செய்திருக்கிறோம், மேலும் சிலரையும் தேடி வருகிறோம் என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. 4 இடங்களில் ஒரே கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது.